ராஜா அந்த வானம் எந்த கையை வந்து சேரும் அந்த வானம் எனது கையில் வந்து சேரும் புது தோகராகம் என்னை வந்து பாடும் அந்த வானம் எனது கையில் வந்து சேரும் புது தோகராகம் என்னை சொல்லி பாடும் இந்த பாவிக்கு சொந்தம்னு சொல்லிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உயிரை வைத்துக் கொண்டு எதற்காக வாழ வேண்டும்? எப்படி அழுது கொண்டே இதோ தெரிகிறதே உச்சி மலை. இந்த உச்சி மலைக்கு வந்துவிட்டேன். இனி மேற்கொண்டு என் நாட்டிற்கு நான் செல்ல முடியாது. என் கணவர் முகத்தை பார்க்க முடியாது. செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அல்லவா? நான் இப்பொழுது எப்படி என் நாட்டுக்கு போவது? அதனால் இந்த உச்சி மலை மேலே ஏறி இந்த பாவி நான் உயிரிட போகின்றேன். யாரம்மா நீ இந்த அனந்த கானகத்திலே உயிரை விட போறே? யாருமா நீ? சொல்லுமா. என்ன பற்றி வந்து கேக்குறீங்க? ஆமாமா, யாருமா நீ? பாக்கவோ பாவமா இருக்க, ஏமா இந்த மலையில போய் உயிரை விட போற? ஐயா சொல்லுமா. எனக்கும் சொந்தன சொல்லிக்க யாருமே கிடையாது. யாருமே இல்லையா? உண்மைதான். அம்மா, இந்த கானகத்தின் வழியாக நீ எதற்காக போய் கொண்டிருக்கிறாய்? ஐயா சொல்லுமா. செய்யாத குற்றத்திற்காக நானும் என்னுடைய மகனும் இது தெரியுத பத்தி அடர்ந்த காடு. ஆமாமா. இந்த அடர்ந்த காட்டின் வழியாக அழுது கொண்டு வரும் பொழுது ஒரு புலி அகப்பட்டது. என்னை என்னுடைய மகனை துரத்தி கொண்டு வந்ததனாலே நாங்க இருவரும் ஆளுக்கு ஒரு திசையாக பிரிந்து விட்டோம். ஐயா பிரிந்து என்னுடைய மகனை தேடிக்கொண்டு வருகின்ற கணக்கு தென்படவில்லை. நீ கவலைப்படாதம்மா, உன்னுடைய மகன் நிச்சயமாக உயிரோடு தான் இருப்பார். நான் எதுக்காக இந்த கானகத்துல வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? எதற்காக? அம்மா, ரவீந்திரபுரி நாடு. ஐயோ, என் உடன் பிறந்த அண்ணனாச்சு ரவீந்திர சக்கரவர்த்தியோட மூத்த மகள் கலையழகி. கலையழகி இந்த கானகத்து வழியா சுத்தி பார்க்க வந்துட்டாமா தனியா. அவளை தேடிக்கிட்டு நான் வரேன், நீயோ உன் மகனை தேடிட்டு போற. செல்லுமா. ஆமாமா, அவளை நான் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நீ என் குடிசையில பாதுகாப்பா இருமா. அப்படியா? புறப்படுமா, போலாம்.